கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. வீண் பேச்சுக்கும் வெறும் பேச்சுக்கும் இடமில்லை. அடித்தால் திருப்பி அடிப்போம் என்ற பயம் எதிராளிக்கு தோன்றினால் மட்டும்தான் அவன் நம்மிடம் பிரச்சனை வேண்டாம் என்று நம்மை பேச்சுவார்த்தைக்கு அணுகுவான். ஸோ ஒரு வெளியுறவு கொள்கையை மக்களிடம் கொன்று சேர்ப்பதை, அதுவும் உள்நாட்டு மக்களிடம் கொண்டு சேர்த்து அதை மக்களிடமிருந்தே அதற்கு ஒரு அங்கீகாரம் பெறுவதை பிரதமர் வெற்றி கொண்டுள்ளார். உடனடியாக அவர்கள் எடுக்கும் அடுத்த முயற்சி எப்படி இந்தியாவிடம் திரும்பி நட்பை நாடுவது. ஏன்னா நீங்க எந்த விலை கொடுத்து வாங்க முடியலன்னு என்ன பண்ணுவீங்க? டோட்டலா சரண்டர் ஆயிடுங்க. விடிகாலில் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. அவங்க குடும்பத்துலேருந்து ஃபோன் வந்திருக்குமா இல்லையா பிரதமருக்கு? அவங்க அரசாங்கத்தில் அவர் கூட வேலை செய்யும் மற்ற மந்திரிகள் கிட்டேருந்து வந்திருக்குமா இல்லையோ? முதல்ல விஷ் பண்ண ஆளு ட்ரம்ப். விட்டுருந்தா பர்த்டே கேக் கூட அமைச்சு வச்சிருப்பாரு உங்களுக்கு பிரதமருக்கு. இந்த வரி விதிப்புல இந்தியாவின் பக்கம் தான் இது வெற்றின்ற மாதிரி முடிய போற மாதிரி தான் அனைவரோட கண்ணோட்டம் உலக அது காரணம் இருக்குது. அது காரணம் என்னடான்னா, இந்தியாவை பகைத்து கொண்டால் அந்த அளவுக்கு இந்தியாவை தள்ளினால் அதற்கும் மோடி செவிசாய்க்க மாட்டார். டெஃபினட்டாக அவர் பிரிக்ஸ் கரன்சியை லான்ச் பண்ணிட்டாங்கன்னா திரும்பி டாலர், அமெரிக்காவுக்கு பெரும் பிரச்சனையை டாலரை எப்படி காப்பாற்றுவது என்று தான் நம்ம வச்சுட்டு இருக்க தங்கம் வந்து கிட்டத்தட்ட 880 டன் தங்கம் வச்சிருக்கோம். தங்கம் வாங்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம டாலரில் வைக்கிறதோட தங்கத்தை அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம்னா நாளைக்கு மார்க்கெட்டில் டாலர் அதிகமாக வெளியே போச்சுன்னா என்ன ஆகும்? டாலரின் மதிப்பு பிரெண்ட் சிஸ்டம்னு ஒன்று வந்தது. ஆமாம், அந்த பிரெண்ட் சிஸ்டம்னா எண்ணெய் வாங்குவதற்கு டாலர் தான் பிணைப்புன்னு சொல்லிட்டு அது என்னைக்கு உடையுதோ அன்னைக்கு காலி. அதை நோக்கி தான் இந்தியா மெதுவாக காய்களை நோக்குகிறது. அதற்கப்புறம் அமெரிக்கா மட்டுமல்ல வல்லரசு, யூனிபோலார் வேர்ல்டு, அமெரிக்கா மட்டும்தான் என்ற ஒரு நிலை மாறி ஐரோப்பா வந்து அதன் தன்மையை இழந்துவிடும். ஸோ இவரின் வெளியுறவு கொள்கை இந்தியாவின் உள்நாட்டு போக்கையும் மாற்றியுள்ளது, வெளிநாட்டு போக்கையும் மாற்றியுள்ளது. இதை நாம் புரிஞ்சுக்கணும். இதை ட்ரம்ப் புரிஞ்சிக்காதது அவர் செய்த மிகப்பெரிய தவறு. பீட்டர் நவரோ போன்ற அறவேக்காடு சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம், ஜெயஹிந்த். சார், இந்தியா அமெரிக்கா இந்த வர்த்தக வரி அப்படின்றது இந்தியா அமெரிக்காவை தாண்டி ட்ரம்ப்பா மோடியா அப்படின்ற அளவுக்கு உலக நாடுகளை விட்டு நோக்கிக்கிட்டு இருந்துச்சு. தற்போதைய நிலை என்ன இந்த வரி போரில்? உங்கள் கேள்வியிலே பதில் அடங்கியுள்ளது. ட்ரம்ப்பா மோடியா என்றால் யார் என்று நேற்று நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு யார் யாருக்கு ஃபோன் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது? அது முதல் ஆளாக வாயை திறக்காமல் எந்த ஒரு அமெரிக்காவை பற்றியோ, அமெரிக்க ஜனாதிபதி பற்றியோ, அமெரிக்க மக்களை பற்றியோ, பொருளாதாரத்தை பற்றியோ ஒரு வார்த்தை கூட பேசாமல் பிரதமர் எதை நினைத்தாரோ அதை சாதித்து காட்டிவிட்டார். பெர்னார்ட் லிஞ்ச், அதாவது தென் ஆசிய நாடுகளுக்கு வர்த்தக அதிகாரி, அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். நன்கு கவனிக்கவும், இந்திய அதிகாரிகள் யாருமே அங்கே செல்லவில்லை. இங்கே இந்திய அதிகாரியான ராஜேஷ் அகர்வால் வந்து பெர்னார்ட் லிஞ்சை சந்தித்து பேசியுள்ளார். அமெரிக்கா தான் இந்தியாவை நாடி வந்து உள்ளதை தவிர்த்து இந்தியா அமெரிக்காவை நாடவில்லை. இதை குறிப்பிட்டு சொல்லவும். ஏனென்றால் ட்ரம்ப் நான் அது சொன்னேன் இது சொன்னேன், இந்தியா மிரண்டு விட்டது என்று அவர் நாளைக்கு அவர் மக்களுக்கு அவர் பேசினால் கூட இங்கே அதை திரித்து இந்தியா பயந்து விட்டது என்று இங்கே சொல்வதற்கு சில பேர் இருக்கிறார்கள். அதை கவனிக்க வேண்டும் என்று தான் அழுத்தம் திருத்தமாக நான் சொல்கிறேன். பெர்னார்ட் லிஞ்ச் தான் இந்தியாவுக்கு வந்தார். அவர் தான் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்தியா 2 விஷயங்களில் முக்கியமான ஒரு நிலைப்பாடை எடுத்துள்ளது. அதில் 2 விஷயங்கள்: நாங்கள் எண்ணெய் வாங்குவதை ரஷ்யாவிடமிருந்து நிறுத்த முடியாது, ஒன்று. அடுத்தது, வேளாண் சார்ந்த எந்த விஷயங்களையும் நாங்கள் மாற்ற மாட்டோம். அமெரிக்காவிடமிருந்து வேளாண் பொருட்களை நாங்கள் வாங்க முடியாது.
ஏனென்றால் எங்கள் நாட்டு உற்பத்தியே வந்து எங்களுக்கு போதுமானது, நாங்கள் ஏன் அமெரிக்க உற்பத்திகளை வாங்க வேண்டும்? அதற்கு முன்னோட்டமாகத்தான் அமெரிக்காவில் இருந்து வரக்கூடிய சோளத்துக்கு தடை விதித்துள்ளோம், நாங்கள் வாங்க முடியாது என்று. இங்கே அது அட்லீஸ்ட் உங்கள் எத்தனால் பெட்ரோலில் கலக்கிறார்கள் அல்லவா, இப்போது சர்க்கரை ஆலைகளிலிருந்து வரும் எத்தனால், அந்த எத்தனால் கலப்பதற்காவது சோளத்தை உபயோகப்படுத்துங்கள் என்று சொன்னால் கூட எங்களுக்கு உங்கள் நாட்டிலிருந்து வரும் சோளமோ சோயாவோ பால் இது மூன்றும் எங்களுக்கு தேவையில்லை. அது தவிர்த்து பயாலஜிக்கலி மாடிஃபைடு செயற்கையாக மாற்றப்பட்ட அந்த விதைகளையும் எங்களுக்கு தேவையில்லை. சார், உங்களுக்கு உங்கள் பார்வைக்கு ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா கொடவுனில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் வேஸ்டேஜே கிட்டத்தட்ட 25% இருந்தது. எலி சாப்பிட்டு கீழே புழுத்து போய் இது மாதிரி நம்ம கொட்டுற கோதுமையும் அரிசியுமே 30% கிட்ட வேஸ்டேஜ். இன்னைக்கு நம்ம 27 கோடி மக்கள், அதாவது பசி பிணி இந்த இதில் இருந்து இருந்த மக்களை மீட்டு அவர்களுக்கு அத்தியாவசிய தானியங்களை நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். ஃபோர்ட்டிஃபைடு கோதுமை, ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ்ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட 80 கோடி மக்களுக்கு நாம் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதாவது ரேஷன் கடைகள் மூலம் நாம் உணவு வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவோட பொருட்கள் இந்தியாவுக்கு வருவதை அது எந்த விதத்தில் இங்கே இருக்கும் வேளாண் சமுதாயத்துக்கு இது நல்லதாக இருக்கும்? உலகத்திலேயே 2வது பால் உற்பத்தி அதிகமும் கொண்ட நாடு இந்தியா. ஆமாம். இந்த நாட்டுக்கு அமெரிக்காவோட நான் வெஜிடேரியன் பால் எதற்கு? ஸோ அதில் நாம் பின்வாங்க போவதில்லை. ஆனால் இதெல்லாம் எங்கே அதிகமாக அமெரிக்காவில் உற்பத்தி ஆகிறது என்று பார்த்தீர்கள் என்றால், ரிப்பப்ளிக்கன் கவர்னர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ, எந்த மாகாணங்களை ரிப்பப்ளிக்கன் ஆட்சி நடக்கிறதோ அங்கே இந்த மிகா அப்படின்றாங்கல்ல, மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின், அந்த பகுதிகள், அந்த லாபி அவர்கள் வந்து அழுத்தம் கொடுக்கிறார்கள். ஒரு பக்கம் எண்ணெய் நிறுவனங்களின் லாபி, இன்னொரு பக்கம் வேளாண் சார்ந்த இந்த மிகா மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின். ஏனென்றால் இவர்களோட தானியங்களும் மற்றவையும் உற்பத்தியும் வந்து மற்ற நாடுகளுக்கு சென்றால் அந்த நாட்டின் உற்பத்தியை முதலில் குறைக்க முடியும். அடுத்து அந்த நாட்டுக்கு உணவு பற்றாக்குறை செயற்கையாக ஏற்படுத்த முடியும். எந்த நாட்டுக்கு உணவு பற்றாக்குறை, நீங்கள் ஞாபகம் இருக்கோ இல்லையோ, 2006 எதற்கு வந்து அதாவது தின்பண்டங்களில் சாப்பிடும் தானியங்கள் இதன் விலை ஏறியது என்றால், இந்தியா இஸ் ஈட்டிங் மோர் என்று புஷ் ஒரு கமெண்ட் அடித்தார், அன்றைய ஜனாதிபதி. அப்பொழுது அமெரிக்காவின் எண்ணோட்டம் எப்படி இருக்கிறது? இந்தியா வந்து பசி பிணி பஞ்சம் இதில் இருக்க வேண்டும் என்பது தான் அமெரிக்காவின் எண்ணமாக இருக்கிறது. இன்னும் இந்தியா வந்து PL 480 ப்ரோக்ராமில் அவர்கள் கடலில் கொட்டிய கோதுமையை வாங்கி தான் நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று நாம் மட்டுமல்ல, உலகத்துக்கே நாம் உணவு சப்ளை அதாவது விநியோகித்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலைமையில் இருக்கும் நம் நாடு அமெரிக்காவில் வரக்கூடிய வேளாண் பொருட்களை எப்படி வாங்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அது நடக்கப் போவதில்லை. இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு தரவு, நமது ஐடி இண்டஸ்ட்ரி இதுவரை ஐடி செக்டார் சர்வீஸ் பேஸ்ட் செக்டாராக இருந்த இண்டஸ்ட்ரி இப்பொழுது செமிகண்டக்டர்ஸ் சிப்ஸ் இதன் மீது பணத்தை முதலீடு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஸோ இது அவர்களின் அடுத்த கட்ட முன்னேற்பாடுகளாக இருக்கிறது. அதே சமயத்தில் ஆப்பிளோ இன்டெலோ இந்தியாவுக்கு வருவதை ட்ரம்பால் தவிர்க்க முடியாது. ஆனால் சொல்லித்தான் பார்க்குறாரு அவரும். முடியாது. அங்கே ஆட்கள் இல்லை வேலை செய்வதற்கு, திறனுள்ள ஆட்கள் இல்லை. இங்கே திறனும் இருக்கிறது, ஆட்களும் உள்ளார்கள். ஸோ திஸ் இஸ் த மார்க்கெட், திஸ் இஸ் த பிளேஸ். இதுதான் சந்தை, இதுதான் வேலையாட்கள் கிடைக்கும் இடம் என்றால், எங்கே உங்களுக்கு வேலை பண்ணுறவங்க இருக்கானா எங்கே அதை விற்க முடியுமோ அங்கே தானே சார் நீங்கள் போய் கடை வைப்பீங்க. யாருமே இல்லாத கடையில் யாருக்கு டீ ஆத்துறதுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்ருப்பீங்க? ரெண்டாவது, இந்தியாவில் மட்டும்தான் உற்பத்தியை பெருக்க முடியும். சைனாவில் உற்பத்தி செய்ய முடியும். அந்த உற்பத்தி செய்த பொருளை விற்க முடியுமா என்று கேட்டால் முடியாது. ஆனால் இந்தியாவில் உற்பத்தியும் செய்ய முடியும், விற்கவும் முடியும் அந்த பொருளை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே பண்ணி இங்கே அனுப்புனா அதோட டேரிஃப் அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு லாபம் கம்மியாகும் இல்லை? அதுக்கு பதிலாக இங்கேயே வந்து வச்சுட்டா கடையை, அது அவங்களுக்கு லாபம். எந்த ஒரு கம்பெனியுமே லாபத்துக்காக வேலை பார்க்குதா இல்லை
வேற எதுக்கு வேலை பார்க்கும் சொல்லுங்க. ம். ஸோ இது அடிப்படையாக ஒரு வர்த்தகம் சார்ந்த விஷயமா இருக்கும்போது வர்த்தகம் என்பதே லாபத்துக்காக தான் பண்ணுவது. இந்தியாவில் வருவதால் அவர்களுக்கு லாபம் இருக்கிறது என்றால் அமெரிக்கா இந்தியாவுக்கு வந்தே தீரும். அதாவது அமெரிக்க நிறுவனங்கள் இதை யாராலையும் நிறுத்த முடியாது. அவர் என்ன ட்ரம்ப் அப்படி சொல்லலை. நீங்க யாராவது உங்களுடைய அந்த கம்பெனிகளை நம்ம நாட்டில் தொடங்குங்க, இன்வெஸ்ட் இங்க பண்ணுங்க, அப்பதான் நீங்க அமெரிக்காவின் தேச பக்தர்கள்னு சொல்றாரு. சரி, தேச பக்தர்கள் வேலை பார்க்கறதுக்கு ஆள் வேணும்ல, எங்கேருந்து கூப்பிட்டு வருவாரு? இலான் மஸ்கே சொல்லியிருக்காருங்க, வேலை பண்றதுக்கே ஆள் இல்லை அப்படின்ட்டு. இந்தியர்களை வர முடியாது, நான் இமிகிரேஷன் பாலிசியை திரும்பி பார்க்க போறேன், அதாவது அமெரிக்காவுக்கு குடியேறுபவர்களை நான் கட்டுப்படுத்த போகிறேன் அப்படின்றாரு. சரி, நீ கட்டுப்படுத்தினா இங்கே அங்கே இருக்கிறவங்க படிக்கணும்ல, வேலை பார்க்கணும்ல. திறனற்ற ஒரு சமுதாயத்தை வச்சுக்கிட்டு வேலை எப்படி பார்க்க முடியும்? இடியமின் ஒரு காலத்தில் உகாண்டாவில் இந்தியர்கள் எல்லாம் துரத்தி அடிச்சிட்டாரு. அன்னைக்கு படுத்த உகாண்டா எக்கானமி இன்னி வரைக்கும் ஏந்திரிக்கல. அது மாதிரி ட்ரம்ப் இன்னொரு முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அடுத்த உகாண்டாவா? அப்படிதான். நான் உகாண்டா ஆயிடுன்னு நான் சொல்ல வரல. அந்த சிந்தனை, அந்த கண்ணோட்டம் அப்படி இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்க, இந்த ரெண்டு தான் சச்சரவுக்குரிய விஷயங்கள். ஒன்று எண்ணெய், இன்னொன்று வந்து வேளாண் சார்ந்த விஷயங்கள். இது ரெண்டுத்தில் இந்திய அரசு எக்காரணத்து கொண்டும் அடிபணியாது. மற்ற விஷயங்களில் நாம் பேச்சுவார்த்தை நடத்துவோம். எனக்கு தெரிந்து நவம்பர் அல்லது எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி சார். 2 கேள்வியில முதல் கேள்வி, இப்போ எண்ணெய் வாங்காதீங்கன்னு சொல்லுது யூரோப்பா இருக்கட்டும், அமெரிக்கா இருக்கட்டும், வாங்காதீங்க. இந்திய நிலைப்பாடு என்ன? நான் அதை வாங்கலைன்னா இதற்கு ஆல்டர்னேட்டிவ் நீ தருவியா, இல்ல என்னுடைய நட்பு நாடு அந்த காலம் தொட்டு இந்த காலம் நட்பா இருக்குது, நீ வாங்காதன்னு சொல்ற முதல்ல நீ நிறுத்து. ஐரோப்பா நிறுத்தட்டும். யுக்ரைன் வழியாக செல்லக்கூடிய எண்ணெயை, ஐரோப்பா கேஸை ஐரோப்பா நிறுத்தட்டும். நீ முதல்ல நிறுத்தி காட்டு, ரஷ்யா கிட்ட வாங்காம இரு, அதுக்கப்புறம் நான் நிறுத்துறேன். இந்த பாயிண்ட் பின் பண்ண மாட்டாங்க யாரு? நம்ம சைட்ல இருந்து பெருசா பின் பண்ண மாட்டாங்க. யார் சொன்ன பண்ணலன்னு சொல்லிட்டு? நீங்க கவனிக்கலன்னா அது உங்க தப்பு இல்ல தமிழ்நாட்டோட தப்பு. இந்திய அரசு மறுபடியும் சொல்லிட்டு இருக்கு. ஜெய்சங்கர் 3 வருடமாக சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. இல்ல அத ட்ரம்ப் காதுல வாங்கின மாதிரியே தெரியலையே. ட்ரம்ப் வாங்காதீங்க சார், ட்ரம்ப் அவர் நாட்டு மக்கள் சொல்றதையே காதுல வாங்குறது இல்ல, அவங்க நாட்டு எக்கானமிஸ்ட் சொல்றதையே காதுல வாங்குறது இல்ல. அவர் பீட்டர் நவரோ போன்ற ஜெயில் சென்று வந்த நபர்களின் பேச்சை மட்டும்தான் காதில் வாங்குகிறார். அதுதானே பிரச்சனையே. பீட்டர் நவரோ பெதற்றலுக்கெல்லாம் ட்ரம்ப் செவி சாய்த்தால் என்ன நடக்கும் என்பதை மோடி வந்து 4 முறை போன் எடுக்காமல் பேசாமல் காட்டிவிட்டார். கடைசியில் ட்ரம்ப் லைனுக்கும் வந்தார், போன் லைனுக்கும் வந்தார். என் உற்ற நண்பன் அது இதுன்னு பொறிச்சு தள்ளி இருக்காரு. விடிகால போன் பண்ணி கூப்பிட்டாரு. அவங்க குடும்பத்துல இருந்து போன் வந்திருக்குமோ இல்லையோ, பிரதமருக்கு அவங்க அரசாங்கத்துல அவர் கூட வேலை செய்யும் மற்ற மந்திரிகள் கிட்ட இருந்து வந்திருக்குமோ இல்லையோ, முதல்ல விஷ் பண்ண ஆளு ட்ரம்ப். விட்டுருந்தா பர்த்டே கேக் கூட அனுப்பிச்சு வச்சிருப்பார் போல இருக்கு பிரதமருக்கு. இதை எதை காட்டுகிறது? நான் எப்பயோ சொன்னேன், அமெரிக்கா வந்து மிஞ்சினால் கெஞ்சுவார், கெஞ்சினால் மிஞ்சுவார்னு சொல்லிட்டு. அமெரிக்காவோட இயல்பான குணம், எல்லா வல்லரசுகள் எல்லா இது போன்ற நாடுகளின் இயல்பான குணம், நாம் தன்னிச்சையாக செயல்பட முடியும், நமக்கென்று ஒரு நிலைப்பாடு இருக்கிறது, நமக்கென்று ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது, நாம் எடுக்கும் ஒரு முடிவுகள் நம் நாட்டின் நலன் சார்ந்த முடிவுகளாகத்தான் இருக்கும், நாம் விலை போக மாட்டோம் என்று அவர்கள் புரிந்து கொண்டால் உடனடியாக அவர்கள் எடுக்கும் அடுத்த முயற்சி எப்படி இந்தியாவிடம் திரும்பி நட்பை நாடுவது. ஏன்னா நீங்க எந்த விலை கொடுத்தும் வாங்க முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? டோட்டலா சரண்டர் ஆயிடுவீங்க. இதுதான் மனித அடுத்த கட்ட நகர்வா இருக்குமா? எனக்கு தெரிஞ்ச நவம்பருக்கு எல்லாம் ட்ரேட் டீல் வந்து ஒன்று சைன் பண்ணுவாங்க. நான் ஏன் இதை அப்படி கேட்குறேன் அப்படின்னா, அங்கேருந்து பேச இங்கே மோடி அமைதியாக மட்டும்தான் இருந்தார். ஜஸ்ட் எப்படி அமைதியாக காய் நகர்த்துவாங்களோ அந்த நகர்த்திட்டு மட்டும்தான் இருந்தார். அப்படித்தான் இப்போ இந்த வரி விதிப்பில் இந்தியாவின் பக்கம் தான் இது வெற்றின்ற மாதிரி முடிய போகிற மாதிரி தான் அனைவரோட கண்ணோட்டம், உலக இருக்குது. அது காரணம் என்னடான்னா, மோடிக்கு தெரியும் இந்த நாடு 140 கோடி மக்கள் கொண்ட நாடு. மோடிக்கு தெரியும் இந்த நாட்டின் மக்கள் தொகையில் பெரும்பாலுமானோர் இளைஞர்கள், இளைஞர் சமுதாயம் என்று. மோடிக்கு தெரியும் இங்கே மட்டும்தான் வாங்கக்கூடிய தன்மை உள்ளது மக்களுக்கு என்று. அவருக்கு தெரியும். இது தவிர்த்து வேற என்ன தெரியும் என்றால், ஐரோப்பா நாடுகள் சரிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. யூரோ என்ற ஒரு அமைப்பு இருக்குமா இருக்காதா, யூரோப்பியன் யூனியன் என்ற அமைப்பு இருக்குமா இருக்காதா, யூரோ என்ற ஒரு கரன்சி இருக்குமா இருக்காதா என்று தெரியாது. பிரிக்ஸ் என்ற கரன்சி வருவதற்கு முற்றுக்கட்டையாக இன்று வரை இருக்கக்கூடிய நாடு, இன்னும் அதற்கு முழுமையாக பச்சை கொடி காட்டாத நாடு இந்தியா. இந்தியாவை பகைத்து கொண்டால், அந்த அளவுக்கு இந்தியாவை தள்ளினால் அதற்கும் மோடி செவிசாய்க்க மாட்டார். டெஃபினட்டாக அவர் பிரிக்ஸ் கரன்சியை லான்ச் பண்ணிட்டாங்கன்னா திரும்பி டாலர், அமெரிக்காவுக்கு பெரும் பிரச்சனையை டாலரை எப்படி காப்பாற்றுவது என்றுதான். உங்களோட பார்வைக்கு
இந்தியாவின் மொத்த அந்நிய செலாவணி இருப்பு $690 பில்லியன் முதல் $700 பில்லியன் தான். அதாவது ஆசிலேட் ஆயிட்டு இருக்கு. 693 பில்லியன் $697 வாரம் மாறும் கொஞ்சம். $700 பில்லியன் 690 பில்லியன் இதுல வந்து $230 பில்லியன் என்னவோ அமெரிக்க கரன்சிகளாக வைத்துள்ளோம், டாலர்களாக. இதை தவிர்த்து நம்ம வச்சுட்டு இருக்க தங்கம் வந்து கிட்டத்தட்ட 880 டன் தங்கம் வச்சிருக்கோம். தங்கம் வாங்கிட்டே இருக்கும், அதிகமாக வாங்க ஆரம்பித்துள்ளோம் தங்கம். ஸோ நம்ம டாலர்ல வைக்கிறதோட தங்கத்தை அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்றோம்னா நாளைக்கு மார்க்கெட்ல டாலர் அதிகமாக வெளியே போச்சுன்னா என்ன ஆகும்? டாலரின் மதிப்பு பிரெண்ட் சிஸ்டம்னு ஒன்று வந்தது. ஆமாம், அந்த பிரெண்ட் சிஸ்டம்னா எண்ணெய் வாங்குவதற்கு டாலர் தான் பிணைப்புன்னு சொல்லிட்டு அது என்னைக்கு உடையுதோ அன்னைக்கு காலி. அதை நோக்கி தான் இந்தியா மெதுவாக காய்களை நவுத்துகிறது. வெஸ்ட்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு கரன்சி அந்த நாட்டு பேங்க் இங்கே ஓப்பன் பண்ணோம், நம்ம பேங்க் அங்கே ஓப்பன் பண்ணோம், நம்ம அங்கே டெபாசிட் பண்ணுவோம், அவங்க இங்கே டெபாசிட் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒரு சிஸ்டம் எடுத்தோம். யூபிஐன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ இனிமேல் நடக்கக்கூடிய பெரிய வர்த்தகங்கள்லாம் அவங்கவுங்க கரன்சிலேயே நடத்திக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 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 எண்ணோட்டம் பல நாடுகளுக்கு இப்போ வந்துள்ளது. இதனால் பாதிக்க போவது யார்? அமெரிக்கா தான். ஸோ இந்த பாதிப்புலேருந்து மீள முடியும் அப்படின்னு சொன்னால் யார்கிட்ட அவங்க வந்து நட்பு நாட முடியும்? சைனா கிட்ட போய் கேட்டால் சைனா கேட்க மாட்டான். கண்டிப்பா. ஜப்பானை உருட்டி மிரட்டி அவங்க டீல் சைன் பண்ண வச்சாங்க. கடைசியில் பிரதமரே காணாமல் போயிட்டார். யார் போய் மோடி சந்தித்தார் ஜப்பான் பிரதமராக? இன்று அவர் வந்து பதவியிலிருந்து இறக்கப்பட்டுள்ளார். இன்னைக்கு யூரோப்போட நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. ஸோ இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த ஒரு போர் சூழ்ந்த ஒரு கட்டத்தில், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கும் கட்டத்தில், இங்கே இருக்கும் ஒரே ஒரு வெளிச்சமாகவும் ஒரு பொருளாதாரமாகவும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை தெரிவதை இந்தியா மட்டும்தான். எத்தனை நாள் இந்த உருட்டல் மிரட்டல் வைத்து ட்ரம்பால் இந்தியாவை மிரட்ட முடியும்? முடியாது என்று அவர் புரிந்து கொண்டு விட்டார். அதனால் நான் முழுமையாக எல்லாம் தகர்த்து விடும் உடனே என்று நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிந்து நவம்பர் மாதத்துக்குள் அமெரிக்காவும் இந்தியாவும் ஒரு உடன்படிக்கை எட்டுவார்கள். ஆனால் இப்போது வரை உலக நாட்டுடைய கண்ணோட்டம் என்னவாக இருக்குது? அமெரிக்காவுடைய இந்த எக்கனாமின்றது மந்த நிலையில தான் இருக்கு. மந்த நிலை இல்லை, அதையும் தாண்டி ரிசெஷனை தாண்டி இன்னொரு டிப்ரெஷனை நோக்கி, கிரேட் டிப்ரெஷன் 1929 பொருளாதார சரிவு அப்படின்னு ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் 2008 ஒரு சரிவு வந்தது. 2020 அந்த சரிவு வந்து அது அவங்களோட பொருளாதாரம் சார்ந்த சரிவு இல்லை, அது உலகத்துக்கே அது சரிவு. 2020 வந்தது. ஆமாம், கோவிட்ல வந்த சரிவு. அது எந்த நாட்டையும் விட்டு வைக்கல. பட் 2029 அமெரிக்காவில் வந்த கிரேட் டிப்ரெஷன் மாதிரியே 2008 அதுல ஒரு பாதி தான் வந்தது. இப்போ அதுக்கு 29 டிப்ரெஷனுக்கு மாதிரியே அதுக்கு அதோட பெரிய டிப்ரெஷன் ஒன்று வந்துட்டு இருக்கு. இப்போ அதை காட்டிலும் பெரிய டிப்ரெஷன் ஒன்று வந்துட்டு இருக்கு. அதாவது பொருளாதார சரிவு. இந்த பொருளாதார சரிவுன்றது ஏற்பட்டால் அமெரிக்காவோட வல்லரசு என்ற அந்த ஒரு நிலை கேள்விக்கு உள்ளாக்கப்படும். அதை அவர்கள் தொலைப்பார்கள். அதற்கப்புறம் அமெரிக்கா மட்டுமல்ல வல்லரசு, யூனிபோலார் வேர்ல்டு, அமெரிக்கா மட்டும்தான் என்ற ஒரு நிலை மாறி ஐரோப்பா வந்து அதன் தன்மையை இழந்துவிடும். அப்பொழுது ஆசிய நாடுகள், குறிப்பிட்டு யுரேஷியா ரீஜன்னா ரஷ்யா, சைனா, இந்தியா, இவர்கள் கை ஓங்கும். அப்போ உலகம் மல்டிபோலார் வேர்ல்டாக, அதாவது ஒரே ஒரு சர்வாதிகார சக்தியாக இருக்கும் நிலை மாறி ஒன்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் உலகத்தின் 2 துருவங்களாக மாறும். அப்பொழுது குளோபல் சவுத் எனும் துருவத்துக்கு இந்தியா வந்து தலைமை தாங்கும் நிலையில் இன்றே உருவாகி உள்ளது. அதற்கு முக்கியமான காரணம் கடந்த 11 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் மேற்கொண்ட வெளியுறவு கொள்கையின் பெரிய மாற்றங்கள். அந்த மாற்றங்களின் நீட்சியை தான் இன்று உலகம் இந்தியாவை அண்ணாந்து பார்க்கிறது.
சார் இதில் குறிப்பாக ஒன்று என்னன்னா, யூரோப் என்ன காரணத்திற்காக அமெரிக்காவின் பேச்சுக்களை தங்கள் செவிகளில் வாங்கிக்கிட்டே இருக்கு? காரணம் என்ன? ஏனென்றால் மார்ஷல் பிளான் காலத்திலிருந்து, உலகப்போர் முடிந்த காலத்திலிருந்தே யூரோப் அமெரிக்காவுடன் இருக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. ஏனென்றால் யூரோப் முழுமையாக அழிந்து விட்டது உலகப்போர் முடியும் போது. அப்பொழுது பொருளாதார ரீதியில் அமெரிக்கா தான் யூரோப்புக்கு கை கொடுத்தது. ஒன்று. ரெண்டாவது, அவர்கள் பாதுகாப்புக்கும் அமெரிக்கா தான் துணை நின்றது. சோவியட் வளர்ச்சியை தடுப்பதற்கு, அவர்களுக்கு நேட்டோ என்ற அமைப்பை ஏற்படுத்துவதற்கு காரணமே அமெரிக்காவுடன் அணுகுண்டிருது. அந்த அணுகுண்டை வைத்து ரஷ்யாவின் மாபெரும் படைகளை நம்மால் நிறுத்த முடியும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துடன் தான் யூரோப் அமெரிக்காவை நாடியது. பிரிட்டன் அன்று போர் புரியும் தன்மையை இழந்துவிட்டது. அதே சமயத்தில் பிரான்ஸ் போர் புரியும் தன்மை இழந்து விட்டது. ஜெர்மனி 2 துண்டாக உடைந்து கடந்தது. வெஸ்டர்ன் யூரோப் என்ற மொத்த அமைப்பே சுக்குநூறாக சிதறி கடந்தது. அதை தூக்கி நிறுத்தும் வண்ணம் இருந்த ஒரே பொருளாதாரம், ஒரே இராணுவ அமைப்பு, நாடு, இராணுவம் பலம் கொண்ட நாடு அமெரிக்கா மட்டும்தான். சோவியத் யூனியனை எதிர்க்கும் வண்ணம் கம்யூனிசம் பரவக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டுடன் இருந்த நாடுகளுக்கு உறுதுணையாக அன்று இருந்தது அமெரிக்கா மட்டும்தான். அமெரிக்காவிடம் மட்டும்தான் அந்த பலம் இருந்தது. அதனால் யூரோப் அவர்களுடன் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி கொண்டனர். அந்த பிணைப்பானது பிற்காலத்தில் வர்த்தக பிணைப்பையும் தாண்டி ஒரு உலக பொருளாதாரத்தையே ஆட்டி வைக்கும் பிணைப்பாக மாறியது. இவர்கள் வைப்பதுதான் சட்டம், இவர்கள் சொல்வதுதான் நீதி, இவர்கள் சொல்வதுதான் கொள்கை அப்படின்ற ஒரு நிலையை எட்டியது. அது ஜெனரல் ட்ரேட் அண்ட் டாரிஃப் அக்ரிமெண்ட், கேட். அது கேட்னு ஒன்று வந்தது, ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப். அதை தொடர்ந்து WTO, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். இதெல்லாம் எதனால் ஏற்படுத்தப்பட்டது? இந்த ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் அவர்களின் வர்த்தக ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு. இராணுவ ஆதிக்கத்தை 90களில் அது இராணுவ ஆதிக்கம் சோவியத் யூனியன் உடைந்த பிற்பாடு இராணுவத்தால் நாடுகளை கட்டுப்படுத்துவதை விட வர்த்தகத்தால், பணபலத்தால் கட்டுப்படுத்த முடியும், வர்த்தகம்தான் உலகத்தை ஆட்டி படைக்கும் என்ற ஒரு நிலையை எட்டியது. அந்த நிலையானது எப்பொழுது மாறியது என்றால், பிற்காலத்தில், இன்னும் சொல்ல போனால் 2000க்கு அப்புறம், எப்பொழுது ஐரோப்பாவிலும் மற்ற நாடுகளிலும் மக்கள் தொகை, ஜனத்தொகை மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்ததோ, அவர்களின் வளர்ச்சி விகிதம், மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் சரிவை சந்திக்க ஆரம்பித்ததோ, அந்த சமயத்தில் இந்தியாவின் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதமும் சீனாவின் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதமும் வளர ஆரம்பித்தது. இது நமக்கு சாதகமாக இன்று அது நமக்கு கை கொடுத்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆப்பிரிக்க நாடுகள், மற்ற நாடுகளை அவர்கள் சுரண்டி கொண்டிருந்தனர். இன்று அவர்கள் இவர்களை சுரண்ட விடாமல், நீங்கள் வெளியே போகலாம், நாங்கள் எங்கள் போக்கை நாங்களே தீர்மானித்துக் கொள்கிறோம் என்ற ஒரு நிலைப்பாடை அவர்கள் எடுக்க தொடங்கிவிட்டனர். அதற்கு அவர்கள் அணுகும் நாடாக, உகந்த நாடாக அவர்கள் கருதுவது இந்தியாவை. இந்தியாவை ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸாம்பிளாக, ஒரு சிறந்த ஒரு முன்காட்டியாக அவர்கள் பார்க்கிறார்கள். அதனால் இன்று இந்தியாவுடன் பல ஆப்பிரிக்க நாடுகள் உறவை நாடுகிறது. இதில் தான் இந்திய பிரதமரின் 5 கொள்கைகள், மல்டி அலைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. நான் ஒரு நாடுடன் மட்டுமல்ல, நான் எல்லா நாடுகளுடனும் நான் நண்பனாக இருப்பேன். நான் யாருடனும் ஈக்வி டிஸ்டன்ஸ் இல்லை. ஈக்வி டிஸ்டன்ஸ் எல்லாம் எல்லார்கிட்டையும் நான் ஒதுங்கி இருப்பேன் இல்லை. ஈக்விலிப்ரியம் அண்டர் ஸ்டேஜ், அதாவது ஒரு சமநிலையை நான் உறவை வைத்துக் கொள்வேன். ஈக்வி டிஸ்டன்ஸ்னா அவர்கிட்ட இருந்தும் 10 அடி தள்ளி இருப்பேன், இவர்கிட்ட இருந்தும் 10 அடி தள்ளி இருப்பேன். அப்ப நீ எங்க இருக்க? அங்கும் இல்லை எங்கும் இல்லை. அந்த கொள்கையை கைவிட்டு எல்லா நாடுகளிலும் நான் உறவை பேணி காப்பேன் என்ற கொள்கையை அவர் முதலில் கை எடுத்தார். ரெண்டாவது, இந்தியா என்ன நடந்தாலும் நான் எனக்கு என்ன வந்தது என்று தூரமாக தள்ளி நின்று பார்க்கும் நாடு என்ற ஒரு போக்கை புறம் தள்ளி, இல்லை இல்லை, நான் என்ன நடந்தாலும் நான் உலகத்திற்கு அமைதியை நாடும் வண்ணம், உலகத்திற்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எல்லோருக்கும் நான் ஒரு சொந்தக்காரனாக, அதுதான் பிரதமர் சொன்னது விஸ்வபந்து அப்படின்ட்டு, அந்த முறையில் நான் செயல்படுவேன்.
அதன் தொடர்ச்சி தான் இந்த கோவிட் காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 160 நாடுகளுக்கு 300க்கும் மேற்பட்ட மில்லியனுக்கும் மேற்பட்ட 300 மில்லியன் இந்த தடுப்பூசிகள் அனுப்பி வைத்தது. இதனால் இந்தியாவின் புகழும் பெருமையும் மரியாதையும் உலக அளவில் பரவ ஆரம்பித்தது. தேவைப்பட்டால் இந்தியா எல்லோருக்கும் உதவிக்கரம் நீட்டும் நாடு என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. மூன்றாவது, வெறும் இந்த விஷயங்கள் மாத்திரம் செய்யாமல் இந்தியா எடுத்துக்கொண்ட மற்றொரு முயற்சி, அடி உதவாமல் அண்ணன் தம்பி உதவ மாட்டால், என் மீது கை வைத்தால் நான் உலகத்துக்கு போயிட்டு ஐயா சாமி என்னை அடித்து விட்டான் என்று சொல்லாமல் திருப்ப அடிப்பேன். நான் அடித்தால் தாங்க முடியாது என்றதை நாம் ஒரு முறை இல்லை பல முறை பல்வேறு நாடுகளுக்கு காட்டி உள்ளோம். அது சைனாவாகட்டும் பாகிஸ்தான் ஆகட்டும். ஸோ இது நமது இராணுவ பலத்தையும் அவர் வெளிப்படுத்தினார். வெளியுறவு கொள்கை இராணுவ பலம், வெளியுறவு கொள்கை என்றாலே இராணுவ பலத்தை பக்கத்தில் வைத்து வெளியுறவு கொள்கை இருக்க முடியாது. 62 போர் தோற்ற மாதம் இது. நாம் அன்று இராணுவ பலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒரு வீணாய் போன ஒரு பஞ்சஷீல் எனும் வெளியுறவு கொள்கையை வைத்திருந்ததால் தான், அதாவது எதிரி அடித்தால் திருப்பி அடிக்கும் வகையில் நமக்கு தேவையான ஆள் அம்பு சேனை இருக்க வேண்டும். அது இல்லாமல் அமைதி வேண்டும், நீயும் வளரு நானும் வளரு, நம் 2 பேரும் ஒன்றாக வளருவோம், நீயும் நானும் அண்ணன் தம்பி என்றால் அவன் உங்கள் இடத்தை பிடுங்கிக் கொள்ள மனதில் எண்ணம் கொண்ட ஒரு நாடு அவன் உங்களை அடிக்காமல் இருப்பானா? வெறும் பேச்சுக்கு இடமில்லை, வீண் பேச்சுக்கும் வெறும் பேச்சுக்கும் இடமில்லை. அடித்தால் திருப்பி அடிப்போம் என்ற பயம் எதிராளிக்கு தோன்றினால் மட்டும்தான் அவன் நம்மிடம் பிரச்சனை வேண்டாம் என்று நம்மை பேச்சுவார்த்தைக்கு அணுகுவான். கரெக்டா? இன்று பிரதமர் அதை செய்து உள்ளார். வெளிப்பாடு தான் மோடி அவர்களுடைய நகர்வு. மூன்றாவது. நான்காவது நகர்வு, உலகத்தில் எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் என்ன பேசினாலும் பிரதமர் பேசுவதை உலகம் கேட்கிறதோ இல்லையோ இந்திய மக்கள் அதற்கு செவி சாய்க்கிறார்கள். இன்னைக்கு ட்ரேட் வார் எல்லார் வாயிலும் நுழையுது. ட்ரம்ப் போன் எடுக்கல பார்த்தியா, ட்ரம்ப்புக்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்றாங்க பார்த்தீங்களா? இது எல்லாருக்கும் ஏன் தெரிய ஆரம்பிக்குது? இங்கே இருக்கும் மக்களுக்கும் உலக அரசியல் புரிய ஆரம்பித்துள்ளது, இந்தியாவின் நிலைப்பாடு புரிய ஆரம்பித்துள்ளது. இது இந்திய பிரதமரின் வெற்றி. ஏதோ வர்த்தக போறா நம்மளுக்கு என்ன வந்ததுன்னு பார்க்காம, இதனால் எனக்கு பாதிப்பு இருக்கிறதா இல்லையா, ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கினால் எனக்கு எண்ணெய் விலை ஏறாது, இந்த ஒரு நம்பிக்கை மக்களிடம் தோன்றியுள்ளதா இல்லையா? ஸோ ஒரு வெளியுறவு கொள்கையை மக்களிடம் கொன்று சேர்ப்பதை, அதுவும் உள்நாட்டு மக்களிடம் கொன்று சேர்த்து அதை மக்களிடமிருந்தே அதற்கு ஒரு அங்கீகாரம் பெறுவதை பிரதமர் வெற்றி கொண்டுள்ளார். இன்று மக்களின் கொள்கை தான் அவரின் வெளியுறவு கொள்கையாக இருக்கிறது. அவரின் கொள்கை வெளியுறவு கொள்கை தான் மக்களின் சப்போர்ட், அதாவது அவர்களின் அங்கீகாரம் கிடைத்ததாக உள்ளது. மக்களின் ஆதரவு இல்லை என்றால் இவர் பல விஷயங்களை செய்ய முடியாது. இன்று மக்கள் ஆதரவை அவர் உள்நாட்டிலேயே பெற்றுள்ளார். ஐந்தாவது முக்கியமான விஷயம், கடைசி விஷயம், அவர் ஒவ்வொரு நாட்டின் தலைவருடன் தனியாக அவருக்கென்று ஒரு உறவை ஏற்படுத்தியுள்ளார். நாட்டுக்கும் இருக்கும் உறவு வேறு, அந்த நாட்டின் தலைவருக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய உறவு வேறு. ட்ரம்ப் அவ்வளோ பேசிய அமெரிக்க ஜனாதிபதி இந்தியாவை சாடி இந்தியாவை கொச்சைப்படுத்தியவர், நேற்று அவரே அவருக்கு போன் செய்து பேசிய போது பிரதமர் 4 முறை போன் எடுக்காவிட்டாலும் நேற்று எடுத்து போன் எடுத்து பேசினார். அவருடன் அதே என்ன நட்பு இருந்ததோ அதே நட்பை பாராட்டுகிறார். அவர் நாட்டை திட்டினால்தான் அவருக்கு கோபம் வருகிறது தவிர்த்து அவரை திட்டினால் அவருக்கு கோபம் வருவதில்லை. பாகுபடுத்தி பார்க்கிறார். இன்று பெஞ்சமின் நெத்தன்யாஹுவுடனும் பேசுகிறார், ஈரானுடனும் பேசுகிறார், சவுதி அரேபியாவுடனும் பேசுகிறார், கத்தாருடனும் பேசுகிறார். அதே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் பாகிஸ்தான் கிட்ட தவிர்த்து மற்ற எல்லா நாடுகளும் பேசுகிறார். அப்போ என்ன இதை காட்டுகிறாரா? பர்சனல் டச், பர்சனல் ரிலேஷன்ஷிப். புட்டினுடன் அவர் நட்பு வைத்துள்ளார். இங்கே மொய்சு இந்தியாவை
வாய்க்கு வந்தபடி சகட்டு மேனிக்கு பேசி அதே மொய்சு இந்தியாவை கூப்பிட்டு பிரதமரை கூப்பிட்டு மரியாதை கொடுத்தார் அவர் சுதந்திர தினத்தன்று. ஷி ஜின்பிங் யார் இந்தியாவை அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கினாரோ அவரே கடைசியில் பிரதமரை கூப்பிட்டு மரியாதை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். இது மாதிரி பல உதாரணங்கள் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இமானுவேல் மேக்ரோன் எடுத்துக்கோங்க, இந்திய பிரதமருடன் என்ன மாதிரி ஒரு நட்பு பாராட்டுகிறார். புட்டின் சொல்லவே வேணாம். என்னவோ இவங்க 2 பேரும் ஒன்னா பள்ளிக்கூடத்தை படிச்ச மாதிரியே அவங்க பிஹேவ் பண்றாங்க. அவங்க ஒன்னா படிச்ச மாதிரி, பெஞ்ச்மேட் மாதிரி. அது மாதிரி ஒரு எங்கிருந்து வந்தது இதெல்லாம்? ஸோ அந்த பர்சனல் டச், பர்சனல் ஈக்குவேஷன். ஸோ இவரின் வெளியுறவு கொள்கை இந்தியாவின் உள்நாட்டு போக்கையும் மாற்றியுள்ளது, வெளிநாட்டு போக்கையும் மாற்றியுள்ளது. இதை நாம் புரிஞ்சுக்கணும். இதை ட்ரம்ப் புரிஞ்சிக்காதது அவர் செய்த மிகப்பெரிய தவறு. பீட்டர் நவரோ போன்ற அறவேக்காடு பிதற்றல் ஆசாமிகளை அவர் புறந்தள்ளினார் என்றால் அமெரிக்காவுக்கு நல்லது, அவர் ஆட்சிக்கு நல்லது. என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்து நம்பிக்கிறோம். நன்றி. தொடர்ந்து பேசுவோம். ஜெயின், நன்றி.